எங்க வெற்றி பெற்ற கூட்டணிங்க. சரி வெற்றிக்கு முன்னாடி எல்லாரும் வெர்ச்சுவலா ஸ்ட்ரீட்ல இருந்தவங்க. நான் சரி சொல்றது புரியலையா? உனக்கு கரெக்ட். ஸ்டாலின் புரட்சி தலைவி, மக்கள் திலகம், முத்தமிழர் கலைஞரோட பெரிய வெற்றி பெறதுங்கிறதுக்காக வாயால வைத்தால தமிழறி மணியனும் பல கருப்பையாவும் லபோதி போனே அடிச்சுக்கிட்டு மண்டையில் அடிச்சு அழுதா நான் என்னங்க செய்ய முடியும்? அந்த அணி தோத்து போனவங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயித்த அணி. அந்த அணி வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கு நிலைமை என்ன? நான் ஸ்டாலினே 25% தானே இருந்தாரு திமுகவே. அதையும் நான் சேர்த்து தானே சார் சொல்றேன். சார் அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நீங்க வேற சொல்லியிருக்கிறீங்க தேமுதிகவும் மெல்லமா இந்த சைடு மூவ் ஆகுது. கமல்ஹாசன் ஏற்கனவே இந்த கட்சியில இருக்கிறாரு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் லைட்டா நீங்க சொன்னீங்க டாக்டர் ராமதாசும் திமுக பக்கத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா எங்க சார் சீட் இருக்கு? இவங்க ஃபுல்லாவே நிக்க முடியாத ஒரு நிலைமைக்கும் வந்து போகும் இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப யாராவது ஒருத்தங்க வெளியே அமுச்சு தானே ஆகணும், இல்லைன்னா இருக்கிறது செட்டில்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் யாரையும் அனுப்ப மாட்டாருங்க. இதெல்லாம் ஆடு நனையுதுன்னு ஓனா எழுத கதை. 57 62 காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் தான் ஜெயிக்க போறாரு. அவர் கொடுக்கறது எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டுன்னு அவர் கூட போறதுக்கு கட்சிகள் தயாரா இருக்குது. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத, விக்கிரவாண்டியில சீமான் மாதிரி போல்டா நிற்க முடிவில்லாத, ஈரோடு கிழக்குல நின்னா சீமானுக்கு இவருக்கும் ஈர்ப்பு சக்தி இல்லாத இவருக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் பெருசா இல்லாம தெரியுமோனி எக்ஸ்போஸ் ஆயிருமோங்கிற எடப்பாடியை தூக்கி சமக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கள், சவுக்கு சங்கர்கள், பாவம் பரிதாப கேசுகள். உண்மை நிலைமை தான் சார்.